Don't forget to like, subscribe and share the videos. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 இல்லனா குரூப் 2 தேவையான ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர் டாபிக் எடுத்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? சோ டாபிக் என்னன்னு பார்க்கறப்ப தமிழ்நாட்டின் இரும்பு காலம். ஓகேவா? சோ ரீசெண்டா என்ன பண்றாங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நம்மளுக்கு வந்து சிவகலை அதுக்கப்புறம் மற்ற இடங்கள்ல இருந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இரும்பு காலத்தோட தொடக்கம் வந்து தமிழ்நாட்டில இருந்து தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிக்கான சான்றுகள் எல்லாமே நம்மளுக்கு வந்து தொல்பொருள்களா கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ அதனால நம்மளுக்கு வந்து நியூஸ்ல இருக்குது. ஸோ அதனால தமிழ்நாட்டோட இரும்பு காலம் வந்து எப்படி முக்கியமானது, இந்திய அளவில் எப்படி முக்கியமானது, இல்லைன்னா உலக அளவில் வந்து இரும்பு காலத்தோட முக்கியத்துவம் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படி மாதிரி எல்லாமே இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் செய்தியில பாக்குறப்ப இரும்பு காலத்தின் தோற்றம் பற்றிய நீண்டகால அனுமானங்களை சவால் செய்யும் ஒரு அறிவிப்பில் ஒரு புதிய ஆய்வில் இப்போது தமிழுக்கும் பகுதியில் இரும்பு பயன்பாடு கிமு 4ஆம் மில்லினியத்தின் முதல் காலாண்டில் இருந்து வருகிறது என்பதற்கான ஆதாரங்கள் கண்டறிந்துள்ளன. ஓகேவா? சோ 4th மில்லேனியம், ஓகே, கிபி 4th மில்லேனியத்துல இருந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த டைம்ல இருந்து நம்மளுக்கு வந்து இரும்பு பயன்பாடு வந்து தமிழ்நாட்டுல இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் இருந்து நம்மளுக்கு வந்து தொல்பொருட்கள் கிடைச்சிருக்கு. ஓகேவா? அந்த போட்டோல பாக்குறீங்கல்ல, இதுதான் அங்க இருந்து கிடைக்கப்பட்ட நம்மளுக்கு வந்து தொல்பொருட்கள். ஓகேவா? இதுல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த ஒளி, அதுக்கப்புறம் அந்த மண்வெட்டி, அது போன்ற நம்மளுக்கு வந்து இரும்பு பொருட்கள் எல்லாமே நமக்கு வந்து சான்றுகளா கிடைச்சிருக்கு. ஓகே, சோ இது என்ன பண்றாங்கன்னா அந்த கதிரியக்க கார்பன் கதிரியக்க முறையில வந்து ஒப்பிட்டு பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா இது வந்து இப்போ இருக்கிறதுல கிமு 3150 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வந்து சான்றுகள் வந்து கிடைக்குது. ஓகேவா? சோ அதுபடி பாக்குறப்ப தமிழ்நாட்டோட இரும்பு காலம் வந்து எந்தெந்த பகுதியில இருந்து கிடைச்சிருக்கு, அதுக்கான சான்றுகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி அடுத்த ஸ்டைல பார்க்கணும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப அந்த ஸ்டடியோட பேர் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இரும்பின் தொன்மை தமிழ்நாட்டின் சமீபத்திய கதிரியக்க மதிப்பீடுகள் அப்படிங்கிற ஒரு ஸ்டடியில தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த டேட்டா எல்லாமே நமக்கு வந்து கொடுக்குறாங்க. என்ற அறிக்கை தமிழகத்தில் இரும்பு தொழில்நுட்பம் கிமு 3345ஆம் ஆண்டிலேயே இருந்ததற்கான சான்றுகளை வழங்குகிறது. ஓகேவா? சோ பாக்குறப்ப நமக்கு வந்து ஆண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். கிமு 3345 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நமக்கு தமிழ்நாட்டுல இருந்து இரும்பு பயன்பாடு வந்து இருந்திருக்கு அப்படிங்கிற நமக்கு வந்து சான்றுகள் வந்து இந்த அறிக்கையில வந்து நமக்கு வந்து சொல்றாங்க. ஓகே, எந்தெந்த பகுதிகளெல்லாம் நமக்கு வந்து எடுத்துருக்கான்னு சொல்லி பாக்குறப்ப இந்த பகுதிகளும் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். சோ பகுதியில பார்த்தோம்னா சிவகலை, அதுக்கப்புறம் ஆதிச்சநல்லூர், மயிலாடும்பாறை, கீழமண்டி, ஓகே, சோ போன்ற முக்கியமான நடிகளில் இருந்து இரும்பு கால மாதிரிகள் ஆய்வு செய்யப்பட்டு தமிழ்நாட்டின் மேம்பட்ட உலோகவியல் வரலாற்றை உறுதிப்படுத்துகிறது. ஓகேவா? சோ அந்த போட்டோல பாத்தீங்கன்னா அந்த போட்டோல பார்த்தது எல்லாமே எங்க இருக்குன்னா சிவகலையில இருந்து எடுக்கப்பட்டு நம்மளுக்கு வந்து இரும்பு தொல்பொருட்கள் தான். ஓகே, சோ அந்த ஒளி, அதுக்கப்புறம் இந்த மண்வெட்டி, அந்த பொருட்கள் எல்லாமே சிவகலையில இருந்து எடுக்கப்பட்டதான். இது வந்து அவங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஓகேவா? சோ அங்க இருந்து எல்லாம் எடுத்திருக்காங்க. சோ முதல்ல முக்கியமா பாக்குறப்ப சிவகலையில என்ன எடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா கரி மற்றும் மண்பாண்டங்களின் சான்றுகள் இரும்பு தொழில்நுட்பம் கிமு 2953 மற்றும் இல்லைன்னா 3345க்கு முந்தையது அப்படிங்கிற நம்மளுக்கு வந்து சான்றுகள் வந்து கிடைக்குது. நெல் மாதிரி அங்க இருந்து எடுத்திருக்காங்க. அது எப்படின்னா 1955 அப்படிங்கிற கிமு நூற்றாண்டுல இருந்து நம்மளுக்கு வந்து அங்க நெல்லோட மாதிரிகள் எடுத்திருக்காங்க. ஓகே, சோ இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப நம்மளுக்கு வந்து வேர்ல்ட்லயே பார்த்தோம் அப்படின்னா இப்ப இருக்க சான்றுப்படி சிவகலையில இருக்கக்கூடிய நம்மளுக்கு கிடைக்கப்பட்ட இந்த இரும்பு பொருட்கள் தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஓல்டஸ்டா இருந்து அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து ஸ்டடியில வந்து சொல்றாங்க. ஓகே, சோ அடுத்து வந்து மயிலாடும்பாறை. மயிலாடும்பாறையில் என்ன பண்றாங்கன்னா கிமு 2172ஆம் தேதியொட்ட மாதிரிகள் இப்பகுதிக்கான முந்தைய அளவுகோல்களை மிஞ்சுள்ளது. ஓகேவா? சோ இந்த மயிலாடும்பாறையில இருந்து இதுக்கு முன்னதாக என்ன பண்ணிருக்காங்கன்னா இரும்பு சம்பந்தப்பட்ட தொல்பொருட்கள் எல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட கார்பன் ரேட்டிங்கோட இப்ப ரீசெண்டா கண்டுபிடிக்கப்பட்ட கார்பன் ரேட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப பழமையானது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து சொல்றாங்க. ஓகேவா? இந்த அறிக்கையில வந்து மூன்றாவது வந்து கீழமண்டி. கீழமண்டிலன்னா கிமு 1692 தேதியிட்ட ஒரு பழங்கால கல் சவப்பெட்டி புதக்குழியானது தமிழ்நாட்டின் முந்தைய வகையாகும். ஓகேவா? சோ தமிழ்நாட்டுல இருக்கிறதுலயே நம்மளுக்கு வந்து முக்கியமா வந்து இந்த வகையான ஒரு சவப்பெட்டி, ஓகேவா, பழங்கால கல் சவப்பெட்டி வந்து எங்க கிடைச்சிருக்குன்னா இந்த கீழமண்டில தான் கிடைச்சிருக்கு. ஓகேவா? சோ இதுவும் நம்மளுக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து முதல்ல கிடைக்கப்படக்கூடிய இடம் வந்து கீழமண்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரியணும். ஓகே, 3 தனித்தனி இரும்பு உருக்கிடம் ஆலைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. ஓகேவா? சோ இரும்போட பயன்பாடு இருக்குது நமக்கு வந்து தெரியுது. அது வந்து எப்படி வந்து இரும்பு வந்து உருக்கி அந்த பொருட்கள் எல்லாமே செஞ்சாங்க அந்த மாதிரி இதுக்கான சான்றுகள் எங்க கிடைச்சிருக்குன்னா சில பகுதிகள் எல்லாம் கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் எங்கன்னா கொடுமணல். ஓகே, சோ கொடுமணல்ங்கிற பகுதியில் என்ன கிடைச்சுன்னா 1300 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை எட்டும் திறன் கொண்ட வட்ட உலைகள். ஓகேவா? சோ அந்த வட்ட வடிவிலான அந்த இரும்பு உருக்கக்கூடிய உலைகளுக்கான சான்றுகள் எங்க கிடைச்சிருக்குன்னா கொடுமணல் இருந்து கிடைச்சிருக்கு. அது வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா புறையரும்பு உற்பத்திக்கு பொதுவானது. ஓகே, சோ இங்கிலீஷ்ல சொல்றாங்கன்னா அந்த ஸ்பாஞ்ச் அயர்ன் சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? சோ அதோட உற்பத்திக்கு வந்து இந்த வெப்பநிலை எட்டக்கூடிய வட்ட உலைகள் வந்து பயன்பாட்டுக்குள்ள இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து சான்றுகள் வந்து சொல்றாங்க தொல்பொருட்கள். அடுத்து வந்து செட்டிப்பாளையம் மற்றும் பெருங்கலூர். இங்க என்ன கிடைச்சுன்னா
பிற புதுமையான உருக்குதல் நுட்பங்களை காட்சிப்படுத்தியது. ஓகேவா? சோ இந்த மாதிரியான 3 இடங்கள் என்ன இருக்குன்னா நம்மளுக்கு வந்து இரும்பு உருக்காலைகள் வந்து இருந்ததுக்கான சான்றுகள் வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த அறிக்கையில வந்து சொல்றாங்க. ஓகே, என்ன அறிக்கைனா இரும்பின் தொன்மை தமிழ்நாட்டின் சமீபத்திய கருதியக்க மதிப்பீடுகள் அப்படிங்கிற ஒரு அறிக்கையில வந்து சொல்றாங்க. இந்த கண்டுபிடிப்புகள் தமிழ்நாட்டின் வெப்ப தொழில்நுட்பத்தின் மேம்பட்ட புரிதலையும் நீடித்த கருவிகள் மற்றும் ஆயுதங்களை உற்பத்தி செய்யும் திறனையும் எடுத்து காட்டுகின்றன. ஓகேவா? தமிழ்நாட்டுல வந்து அயனேஜ் காலத்துல இருந்து நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து வெப்பத்தை வந்து புரிஞ்சு வச்சிருக்கோம், எந்த அளவுக்கு உருக்கப்பட்ட அந்த இரும்பு உலகம் வந்து உருகும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வெப்ப அதை பற்றியான அறிவுகள் வந்து நமக்கு வந்து அறிவா இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சான்றுகள் வந்து இந்த இடத்துல இருந்து கிடைக்கப்பட்ட தொழில்நுட்பங்கள் மூலியமா கிடைக்குது. ஓகே, சோ அந்த ஒரு நிலையில உருக்குனா மட்டும்தான் அந்த ஆயுதங்கள் எல்லாமே அவங்களால செய்ய முடியும். ஓகேவா? சோ அதோட பயன்பாடு அவங்களுக்கு வந்து நிறைய தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் ஆய்வோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப 1500 மற்றும் 2000 பிசிக்கு முறையில் தோன்றியதாக முன்னர் நம்பப்பட்ட இந்தியாவின் இரும்பு வயது தமிழ்நாட்டின் புதிய தரவுகளால் பின்னுக்கு தள்ளப்பட்டது. இதுக்கு முன்னாடி இந்தியாவில கிடைக்கப்பட்ட சான்றுகள் வந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த இரும்பு காலத்தோட வயது வந்து எப்படி சொல்றாங்கன்னா 1500 இருந்து 2000 பிசிக்கு முன்னாடி இருந்தா இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இது வரைக்கும் கிடைக்கப்பட்ட சான்றுகள் வந்து சொல்லுது. ஓகேவா? இதுக்கு முன்னாடி இந்தியாவில நார்த் இந்தியாவில் கிடைக்கப்பட்ட அந்த சான்றுகள். பட் இப்ப ரீசெண்டா தமிழ்நாட்டின் புதிய தரவுகளால் இது பின்னுக்கு தள்ளப்பட்டது. ஓகேவா? சோ இதுபடி பாக்குறப்ப நம்மளுக்கு வந்து இந்த காலகட்டத்துக்கு முந்தையதுதான் நம்ம தமிழ்நாட்டு சிவகலையில கிடைக்கப்பட்ட அந்த தொல்பொருட்களோட வயது இருந்து இருக்கு. ஓகேவா? சிவகலையில் உள்ள புதைக்குழியில் இருந்து ஒரு நெல் மாதிரியின் கதிரியக்கம் கால மதிப்பீடு கிமு 3345 ஆண்டிலேயே இரும்பு பயன்பாட்டை காட்டுகிறது. ஓகேவா? இது உலக அளவில் இரும்பு தொழில்நுட்பத்தின் முந்தைய பதிவு செய்யப்பட்ட சான்றுகளை குறிக்கிறது. ஓகேவா? சோ உலக அளவுல பாக்குறப்ப நம்மளுக்கு வந்து இந்த அளவுக்கு ஓல்டான ஒரு அயனேஜுக்கான சாம்பிள் வந்து இது வரைக்கும் கிடைக்கல, இங்கதான் கிடைச்சிருக்கு. ஓகேவா? சோ சிவகலையில தான் நம்மளுக்கு வந்து இதற்கான சான்றுகள் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. முன்னதாக ஹிட்டிட் பேரரசு. ஓகே, ஹிட்டிட் பேரரசு என்னன்னா இப்ப இருக்கக்கூடிய துருக்கியில இருந்தா நமக்கு வந்து அந்த அயனேஜ் சம்பந்தப்பட்ட ஒரு காலம் தான் வந்து இந்த ஹிட்டிட் பேரரசு. அவங்கதான் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் இரும்பு வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சான்றுகள் வந்து எப்ப கிடைச்சிருக்கா சுமார் 1380 பிசிக்கு முன்னாடி இருந்து அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு சான்றுகளோட. சோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஹிட்டிட் பேரரசோட இரும்பு காலம் தான் ரொம்ப பழமையானதா இருந்துச்சு. பட் இப்ப ரீசெண்டா தமிழ்நாட்டின் கண்டுபிடிப்புகள் இந்த காலவரிசைக்கு சவால் விடுகின்றன அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து சொல்றாங்க. இந்த கண்டுபிடிப்புகள் இந்திய தொழில் துறையில் ஒரு திருப்பு முனையை பிரதிபலிக்கின்றன, இரும்பு யுகத்தின் வரலாற்றை மீண்டும் எழுதுகின்றன மற்றும் உலகவியல் கண்டுபிடிப்புகள் தமிழ்நாட்டில் ஒரு முக்கிய இடத்தில் வைக்கின்றன. ஓகேவா? சோ இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கப்பட்ட அந்த தொல்பொருட்களோட சான்றுகள் மூலியமா உலக அளவுல வந்து இரும்புகளோட பயன்பாடு இல்லைன்னா உலகவியலோட பயன்பாடு வந்து தமிழ்நாட்டில இருந்தா தோன்றி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முன்னெடுத்துக்காட்டா நம்மளுக்கு வந்து அறிக்கையை வந்து முன்னாடி வந்து வைக்கிறாங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரியான பயன்பாடுகள் எல்லாமே நம்மளுக்கு வந்து இந்த பர்டிகுலர் அறிக்கையில இருந்து நம்மளுக்கு வந்து தெரிய வருது. ஓகேவா? சோ இதெல்லாம் கூட ரிசல்ட். ஓகேவா? சோ இந்த வீடியோ என்ன பார்த்திருக்கோம்னா ரீசெண்டா என்ன பண்ணாங்கன்னா சிவகலை அப்படிங்கிற ஒரு பகுதியில இருந்து நம்மளுக்கு வந்து தொல்பொருட்கள் வந்து கண்டுபிடிச்சாங்க. அது வந்து இரும்பு காலத்து சம்பந்தப்பட்ட தொல்பொருட்கள். ஓகேவா? சோ இப்படி பாக்குறப்ப உலகளவிலேயே நமக்கு வந்து தொல்பொருள் இரும்பு வந்து பயன்பாடு வந்து ஒரு முக்கியமா வந்து தமிழ்நாட்டில தான் ஸ்டார்ட் ஆயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சான்றுகள் மூலியமா இந்த அறிக்கையில வந்து வெளியிட்டு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் அந்த வீடியோ எடுத்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க, கண்டிப்பா அப்ளை பண்றேன். ஓகே, சோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது கணேஷ் ஐஎஸ் அகாடமி. தேங்க்யூ.